நான் தலைமைச் செயலாளராக பணிபுரிந்த போது கேரளாவின் தலைமைச் செயலாளர் அவர்கள் என்னிடம் பேசிக்கொண்டிருந்த போது, எங்கள் கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் ஒரு தமிழ் கவிதையை எழுதியிருக்கிறார் என்றார். நான் கேட்டேன், என்ன புத்தகம் என்றேன். சிலப்பதிகாரம் என்று அவர் சொன்னார். நான் சிரித்து கொண்டேன். ஏனென்றால் அவர் சேர நாட்டை முன்தேதியிட்டு உரிமை கொண்டாடுகிறார் என்பதுதான் அது. அப்படி அவர்களையும் ஈர்த்ததாகத்தான் சிலப்பதிகாரம் இருக்கிறது. சிலப்பதிகாரம் தமிழிலே தோன்றிய மாபெரும் காவியம், ஆதி காவியம் என்று அழைக்கிறார்கள். தமிழுக்கே உரித்தான காவியம். நண்பர் சுந்தராவுடைப்பன் அவர்கள் சொன்னதைப் போல இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று கூறுவார்கள். காரணம், இரண்டும் அந்த காலத்திலேயே தொடர் காப்பியங்களாக எழுதப்பட்டன. இன்று நாம் தொடர் நூல்களை பார்க்கிறோம். அந்த காலத்திலேயே இந்த நூலும் அந்த நூலும் பின்னி பிணைந்தவை. இரண்டாவதாக, ஒன்று சமண காப்பியம், இன்னொன்று பௌத்த காப்பியம். மூன்றாவதாக, இரண்டிலும் 30 காதைகள் இருக்கின்றன. நான்காவதாக, நண்பர் கூறியதைப் போல இரண்டும் அரசர்களை பற்றியோ தெய்வங்களை பற்றியோ பேசாமல் சாமானிய மனிதர்களை பற்றி பேசின. அடுத்ததாக முக்கியமானது, இரண்டுமே நம்மை ஆட்படுத்துகின்றவையாக மட்டுமில்லாமல் முடிவிலே அறநெறிகளை கூறுபவையாக அமைந்திருக்கின்றன. தெய்வம் தெளிமின் தெளிந்தோரை பேணுமின் என்றெல்லாம் பிறப்பிலிருந்து தொடங்குவதுதான் காப்பியம் என்கிற கோட்பாட்டிலிருந்து மாறி கோவலன் கண்ணையனுடைய திருமணத்திலிருந்து அது தொடங்குகிறது. மணிமேகலை வரைவுரை காதையிலிருந்து தொடங்குகிறது. இதுவும் ஒரு மாற்றம். அடுத்ததாக, இரண்டிலுமே நாம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதை பரதன் என்கிற பாத்திரமாக பிறந்த அந்த கோவலன் முற்பிறவியில் பிறந்தான், அவன் சங்கமன் என்பதை கொன்றதாகவும், உதயகுமாரனும் மணிமேகலையும் முற்பிறவியிலே பிறந்தவர்கள் என்பது ஒன்றாக பிறந்தவர்கள் என்கின்ற கோட்பாடையும் நாம் மணிமேகலையிலே பார்க்க முடிகிறது. இப்படி இரண்டு காப்பியங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவையாக இருப்பது தமிழுக்கு இருக்கிற சிறப்பு. தமிழில்தான் 5 ஆபரணங்களை வைத்து 5 காப்பியங்கள் இருக்கிறது, வேறு எங்கும் கிடையாது. சிலம்பு, மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி என்று வேறு எங்கும் ஆபரணங்களை வைத்தல்ல. அந்த 5 ஆபரணங்களுமே பெண்கள் அணிபவை, அதுதான் முக்கியம். இவற்றையெல்லாம் கூட நான் தனி சிறப்பாக கருதவில்லை. எப்போதுமே ஒரு ஆணை, ஒப்பற்ற ஒருவனைத்தான் காவிய தலைவனாக ஆக்குவார்கள். ஆனால் இரண்டிலும் ஒரு பெண்ணை காப்பிய தலைவராக ஆக்கினார்கள். அதுதான் அதனுடைய சிறப்பு. அதனால்தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னார், பால் நகையால் வெண்முத்து பல்நகையால் கண்ணகி தன் கால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை என்றார். கழுத்து நகை என்பது கண்ணகியின் காலத்தில் இல்லை. பரமசிவம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார், தமிழர்கள் அப்போது தாலி அணியவில்லை என்று. ஆண்டாள் கூட திருப்பாவையிலே தாலி அணிவதை பற்றி எதையும் குறிப்பிடவில்லை என்று. ஆனால் இது ஒரு உருவகம், கவிஞனுக்கான சுதந்திரம், அதை அவர் எடுத்துக்கொண்டார்.